السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு தூங்குவதற்கு முன் நாம் இந்த துஆவை 7 தடவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். நாம் நினைத்த காரியத்தில் அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், சிறப்பிற்குரிய மாதங்கள். அதில் 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம் மாதம். அதே போன்று ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் கண்ணியத்திற்குரிய மாதங்கள். இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஏராளமான சிறப்புக்குரிய நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலிருந்தே ரமலானுக்காக அவர்கள் தயாராக கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நாம் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவோம். இது மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் ஒரு விடயத்தை நினைத்திருப்போம், இந்த விடயம் நடந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று. நாம் இந்த துஆவை ஓதி அந்த விடயத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அதில் நலவுகள் இருந்தால் அல்லாஹ் அதனை நமக்கு தருவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்ற இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.